பாலக் பன்னீர் பண்ண போகிறோம். பாலக் பன்னீருக்கு பாலக்கீரையை நல்லா கழுவி களைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பாலக்கீரையை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுட்டு அதில் பாலக்கீரை நல்லா கழுவி போட்டு வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கிட்டு பாலக்கீரை இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். இது வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கீரை வெந்த மாதிரி இடத்துல வெந்துடுச்சு. ஸோ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சிட்டு இப்போ அதில் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கணும். இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருக்கு. இப்போ ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் போடணும். தக்காளி நல்லா வதங்கி வச்சு தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கும். இன்னும் 2 நிமிஷம் வதங்கினா போகணும். இது நல்லா வதங்கி இருக்குது. தக்காளி குழஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு மிளகாத்தூள், மஞ்சள் போடணும். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் தான் இருக்குது ஸ்டவ்வு, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது நல்லா வதங்கிட்டு இதில் இந்த பாலத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறது அந்த மிக்சிங்கை இதில் ஊற்றும். நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இந்த மிக்ஸிங் நல்லா இதில் விடும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸாக நல்லா வதங்குது. அதில் இது 100 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போடுறோம். போட்டு இதுவும் சேர்த்து ஒரு நல்லா 5 மினிட்ஸ் வதங்கணும். இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் வச்சு பொடிச்சு இதில் போடணும். கையில் வச்சு பொடிச்சு போடணும், இல்லைன்னா அப்படியே இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே கொதிச்சதுன்னா பாலக் பன்னீர் ரெடி. இதில் இன்னும் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் மில்க் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம்னாலும் கொஞ்சம் ரிச் ஆகிடும். ஸோ அது வேண்டாம். இதில் இப்போது ஒரு 50 ml பால் ஆட் பண்ணுறோம். காசன பால் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கலாம். ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இது பாலக் பன்னீர் ரெடி. அதாவது ரொட்டி, சப்பாத்தி, நான், பரோட்டா இல்லை ரைஸ் இதை கூட வச்சுட்டு சாப்பிடலாம்.